கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் மகிழ்வதாக. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மூடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொரோசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சீர் தீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கஃபர்நாவுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். If the miracles done in you had been done in Tyre and Sidon, they would have repented long ago in sackcloth and ashes. மத்தேயு 10:39. உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, alas for you who don't change. It is not an angry man who speaks, but a one with broken heart. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனமாற்றத்தை தன்னுடைய மறையுரைகளில் போதகத்தில் விண்ணகத்தை பற்றி எடுத்துரைக்கும் பொழுதும் சரி, விண்ணக தந்தையை பற்றி எடுத்துரைக்கும் பொழுதும் சரி,
இந்த மனமாற்றத்தை வலியுறுத்துகிறார். அதில் மிக சிறந்த ஒரு உவமை இந்த ஊதாரி மைந்தன் உவமை. அவன் மனம் மாறி தந்தையின் அன்பை உணர்ந்து இன்றே எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று ஒரு முடிவு எடுப்பான். மனம் தெளிந்து, அறிவு தெளிந்து ஒப்பிட்டு பார்க்கிறான். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையும் அவன் ஏற்கனவே இருந்த நிலைமையும். அதே போன்றுதான் இன்றைய முதல் வாசகத்தில் மோயிசனை பற்றி வரும். இந்த மோயிசனுடைய வாழ்க்கை 40 ஆண்டுகளாக பிரித்து பார்க்கப்படுகிறது. இந்த முதல் 40 ஆண்டுகள், the first 40 years, Moses was somebody. அரச மைந்தன், இளங்குமரன், அரசனுக்குரிய எல்லா அதிகாரமும் அவனிடம் இருந்தது. அரச செல்வாக்கு எல்லாவற்றிலும் வெளியிருந்தது. மமதையுடனும் ஆணவத்துடனும் அரசிடம் கன்றுகுட்டியாக்கும் நான் என்ற வகையில் வாழ்ந்த நாட்கள் முதல் 40 ஆண்டுகள். பிறகு அவன் பாலைவனத்திற்கு ஓடி போய் பதுங்கிய நாட்கள் மறைந்திருந்தது. மோசஸ் வாஸ் நோபடி. அவரை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. எங்கேயோ இருந்தாரு, இப்படி ஓடி போய் மறைஞ்சிட்டார், எங்க இருக்கார் தெரியாது. மறுபடியும் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அதே எகிப்து நாட்டுக்கு அனுப்பும் பொழுது மோசஸ் வாஸ் மறுபடியும் the great body, the great leader. அதே போன்று இவைகள் எல்லாம் இந்த மாற்றத்தில் ஏற்படுவதை பாருங்கள். குற்றம் செய்ததும் பயந்து போய் எங்கே தான் தண்டனைக்குரியவனாக மாறிவிடுவேனோ, சிறையில் அடைக்கப்படுவேனோ என்று பயந்து கொண்டு ஓடி ஒளிந்தான். அதன் பிறகு இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கிறார். நீதான் செல்ல வேண்டும். அதை ஏற்று அவன் அந்த பணியை செய்யும் பொழுது அந்த யூத மக்களுக்கே மிக சிறந்த தலைவனாக விளங்கினார், இன்றும் விளங்குகிறார். ஆகவேதான் இந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனமாற்றம் இறைவன் எனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள், தருணங்கள் இவைகளை. மனம் மாறாவிடில் ஐயோ உனக்கு கேடு, கோபத்தால் அல்ல ஆதங்கத்தால் வரும் வார்த்தைகள். ஸ்நாபகர் இழப்பர் ஆகட்டும், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகட்டும், இந்த வார்த்தைகளை, அறிவுரைகளை, எச்சரிக்கையை கொடுப்பது எதற்காக? கோபத்தினாலோ அல்லது நம்மை பயமுறுத்த வேண்டும் என்ற அல்ல, மாறாக ஆதங்கம். ஐயோ நீ அழிந்து விடுவாய், உன்னுடைய வாழ்வு வீணாய் போய்விடும், எருசலேமே எருசலேமே உன்னை எவ்வளவு அன்பு செய்தேன், என்னை உதாசீனப்படுத்துகிறாய், ஒரு நாள் வரும் கல்மேல் கல்லில்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்கும் என்றெல்லாம் ஆதங்கப்பட்டு அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த வார்த்தைகள். இயேசுவின் பணி நோக்கம் மனமாற்றம். இதைத்தான் துவக்கத்தில் சொல்லி வருகின்றேன். ஒவ்வொருவரும் அந்த மனமாற்றத்தை பெற்ற பிறகு பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு செல்லுதல். பழையது திருப்பி பார்க்கக்கூடாது. ஒரு அருமையான ஒரு கருத்து ஞாபகத்துக்கு வருவது, ஒரு மிஷனரி ஃபாதர், வெள்ளக்கார சாமியார், ஒரு நர மாமிசம் சாப்பிடுகின்ற காட்டு மிராண்டிகள், கேனிபால்ஸ், மனித மாமிசத்தை சாப்பிடுகின்ற அந்த கூட்டத்துக்கு சென்று அவர்களை மனமாற்றுகின்றார். அதெல்லாம் சரி கிடையாது என்று அவர்களை மனமாற்றி நல்ல வழிக்கு கொண்டு வருகிறார். ஒரு நாள் மாலை வேளையில் எல்லாரும் வேட்டைக்கு போகிறார்கள். வில், வால், கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு, நாய், வேட்டை நாய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் முன்னே செல்றார், பின்னாடி எல்லாம் வராங்க. அவர் எப்படி போறாரு? அரைக்கை சட்டை, அரைக்கால் சட்டை, அப்படி முன்னாடி போறார். உடனே ஒருத்த ஓடியாந்து, பாதரே பாதரே தயவுசெய்து எங்களுக்கு பின்னாடி வாங்க. ஏயா உங்கள் கையையும் காலையும் பார்த்த உடனே அடித்து திங்கலாம் போல எங்களுக்கு பழைய ஞாபகம் வருது, அப்படி செஞ்சிட போகிறோம், தயவுசெய்து பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னாராம். மனம் மாறிவிட்டார்கள், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று. இருந்தாலும் அந்த பழைய அந்த தாக்கம் இருக்கிறதே, அதுதான்
வேதம் என்ன சொல்கிறது? நாய் மட்டும்தான் அந்த கக்கிய உணவை திரும்பி செல்லும். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. ஒரு தடவை நான் மனம் மாறினேன் என்றால் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு செல்லுதல் ஆகாது என்ற ஒரு உறுதிப்பாடு வேண்டும். A man after he has brushed off the dust and chips of his life will have left only the hard, clean question, was it good or was it evil? Have I done well or ill? John Steinbeck, East of Eden. வாழ்க்கையின் வடுக்களை கூட்டி கழித்து பார்க்கும்போது எஞ்சி நிற்கும் ஒரே கேள்வி, சரியா தவறா, நல்லதா கெட்டதா? இவைகளை நாம் முன்னமேயே நமக்குள் கேள்வி கேட்டு பதிலை பெற்றோம் என்றால் நல்லவைகளை நாடுவோம், நல்லவைகளை செய்வோம். பட்டணத்தடிகளுடைய வார்த்தைகள் அங்கே கல்லறை சுவற்றிலே நான் எழுதி வைத்திருக்கிறேன். முடிசார்ந்த மன்னரும் மாற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பது அல்லால் இறைவனின் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையே. எப்படிப்பட்ட பெரிய ராஜா நீ இருந்தாலும் சரி, செத்த பிறகு பிடி சாம்பல் மண்ணுக்குத்தான் போவாய் என்பதை அறிந்திருந்தும் ஏதோ இங்கேயே காலம் காலமாக இருப்பதை போல நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே. இறைவனுடைய அடி சார்ந்து வாழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். Where God planted us, we must yearn to bloom. Saint Francis de Sales. எங்கே நடப்பட்டோமோ அங்கே பலனளிக்க வேண்டும். எங்கே நாம் இருக்கிறோமோ, நமக்கு பணி செய்ய, வாழ, வேலை செய்ய எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் நான் பணி செய்து மிளிர வேண்டும். ஆகவே பல சமயத்தில் ஆகாய கோட்டை, நான் அங்கே இருந்தால் இப்படி இருந்திருப்பேன், இங்கே இருந்தால் அப்படி இருந்திருப்பேன் என்று மனக்கோட்டை ஆகாய கோட்டை கட்டி வாழாயிருத்தலோ அல்லது வெறுமனே நாட்களை கழித்தலோ அல்ல. என்னிடம் கொடுக்கப்பட்ட பணி என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன, அதை சிறப்பாக செய்வேன். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். பிரான்சிஸ் அசிசியாருடைய செபமாக. Most high and glorious God, enlighten the darkness of our heart and give us a true faith, a certain hope, a perfect love. Give us a sense of the divine and knowledge of yourself, so that we may do everything in fulfillment of your holy will through Jesus Christ our Lord. உன்னத மகிமையின் தேவனே, எங்கள் இதயத்தின் இருளகற்றி உண்மையான விசுவாசத்தையும் உயரிய நம்பிக்கையும் முழுமையான அன்பையும் எங்களுக்கு தாரும். உம்மை அறியவும் உணரவும் எங்களுக்கு அருளும். மேலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அனைத்திலும் திருச்சித்தத்தையே நிறைவேற்றும் வரம் தாரும். ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.